ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் டிஎம்பிசிக்கு படிக்கிறீங்களா இருந்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 50 கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இது டிஎம்பிசி குரூப் 4 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின். நான் ஒரு ஆப்ஷனுக்குமே உங்களுக்கு தெளிவும் கொடுக்குறேன். இதோட ஆப்ஷன் என்னன்றது ஷேர் பண்ணுறேன். அடுத்த 50 கொஷின் நம்ம பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். உவே சுவாமிநாதர் புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஆறுமுக நாவலர் திராவிட சாஸ்திரி. அப்படி அவர் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரதிமார் கலைஞர். சரிங்களா? சிவை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இவங்க ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி உவே சுவாமிநாதர் பற்றி முன்னாடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஆக்சுவலாக இது கூற்று 1 சரியா 2ஆன்னு கேட்பாங்க. 10th புக்கு நியூ சிலபஸில் நியூ புக்கில் லாஸ்ட் லெசனில் இருக்கும். அதாவது மாப்போசி சிவஞானன்ற லெசனில் இது இருக்கும். அதாவது மாநகராட்சி கூட்டத்தில் தலைமை வகித்தவர் ராஜாஜி கடை செங்கல்வராயன் இருப்பார். அப்போ சிஎம்மா இருந்தது ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேன்னு தலைநகரை காப்போம் சொன்னது மாப்போ சிவஞானம் தான். அப்போ கூற்று 1 செங்கல்வராயன் வரணும், ராஜாஜின்னு வந்திருக்கு, தப்பு. கூற்று 2 சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் அப்படின்னு கேட்டால் ஈரா இளங்குமரனார். இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு ரொம்ப தேவநேய பாவனர்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அவருக்காக அமைச்சது தான். ஈரா இளங்குமரன் யாருன்னா, இப்போ திருவிக்காவை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது இப்போ திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா நான் தமிழை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்போலேருந்தே கண்களை மூடி எழுதுகிற ஒரு பழக்கம் அவர் இருக்கான் நார்மலாகவே. ஸோ அவரை மாதிரி நம்மளும் தமிழை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக கண்களை மூடி எழுதும், விழிகளை மூடி எழுதுகிற பழக்கம் இவருக்கும் இருக்கான். சரிங்களா? அப்படிப்பட்ட ராயமிலம் ஃபர்ஸ்ட் லெசன் 10th ஃபர்ஸ்ட் லெசன் தான். நீங்கள் நல்லா கவனிச்சு தமிழ் சொல்வளம் இருக்கும் இல்லைங்களா? அதில் இந்த பாக்ஸில் இவரை பற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. மாப்போ சிவஞானம் ஆல்ரெடி நம்ம படித்தோம். தேவநேய பாவனர், காய்த்தேமலை. தேவநேய பாவனருக்கு மொத்தம் அதாவது இதில் இருக்க எல்லாருமே ரொம்ப காய்த்தேமலத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யாரெல்லாம் வரதட்சணை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கல்யாணத்தில் அவர் கலந்துக்கவே மாட்டார். ரொம்ப எளிமையானவர். ரொம்ப பெரிய பெரிய பதவிகளில் இருந்தால் கூட அவர் ஒரு காரில் கூட போக மாட்டார். நார்மலாக எல்லாரும் போகிற வண்டியில் தான் போவார். அப்படிப்பட்டவர் இரு. ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க ராச சிம்மேஸ்வரம் கோயில் தான். இது காஞ்சி கைலாசநாதர் கோவில். சரிங்களா? ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இது பல்லவர்கள் கட்டப்பட்ட கோவில். சரிங்களா? ராஜசிம்மன் அதாவது 2ஆம் நந்திவர்மன் கட்டியிருப்பாரு. இந்த கோயிலை ராஜராஜ சோழன் பார்த்துட்டு அதை மாதிரி ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு இவரு தஞ்சை பெரிய கோயில் கட்டுவார். இவர் தஞ்சை கோயில் கட்டினதை பார்த்து அவங்களுடைய மகன் 1ஆம் ராஜராஜன் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுவார். இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். அதே மாதிரி ராமேஸ்வரம் கோயில் பெரிய பெரிய பிரகாரங்களை கொண்டதுன்னு கேட்டால் இது மீனாட்சி கோவில். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. அதாவது உழைக்காதவன் செல்வம் அழியும். நீங்கள் குரூப் 4 டிஎம்பிசிக்கு குரூப் 2 குரூப் 1 எது படித்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ரொம்ப வேஸ்ட்டுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்குறது அப்படியே வந்துடும். மேக்ஸாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் அப்படியே வந்துடுங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்காம, ஏன்னா சிலபஸ் மாறிடுச்சு. என்ன சிலபஸ் மாற்றினாலும் அதே திருவள்ளுவர் தான், அதே கம்பராமாயணம் தான், அதே சிலப்பதிகாரம் மாற போகிறதே கிடையாது. ஒரு சில டாபிக் மட்டும் தான் குறைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சிலபஸ் மாறிட்டாங்கன்றது இது வரும் அது வரும்னு சொல்ல முடியாது. தமிழ் தரத்தில் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புத்தகத்தில் இருந்தால் கேட்பேன்னு சொல்லவே கிடையாது. அதனால தயவு செஞ்சு நீ ஹார்ட் ஒர்க் பண்ண படிக்கிறவங்க எல்லாரும் ப்ரீவியஸ் ஒன் படிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க டைம் இல்லைன்றப்ப இது மாதிரி நான் இனிமேல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அகர வரிசைப்படி எழுதுக. உங்களுக்கு தெரியும் காக்கா நான் சொல்கிறேன் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் போன உடனே காங்காச்சா எழுதிடணும், அப்புறம் எழுதிடணும். ஒரு வேளை அங்கே பதட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆகாமல் தப்பாக போட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக இல்லைங்க எனக்கு எல்லாமே தரவாக தெரியுன்றவங்க நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு போனோன்னு எழுதிட்டிங்கன்னா ரொம்ப தலைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரிசையில் தான் வரும். அதுக்கப்புறம் காங்காச்சா தான் அந்த வரிசையில் வரும். சரிங்களா? அடுத்து மனக்குரங்கு என்னும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. மனக்குரங்குன்னு என்னது? மனத்தில் ஒரு குரங்கு இருக்கிற மாதிரி கிடையவே, அது ஒரு உருவகம். வினையச்சம்னா என்ன முடியும்? ஊன்னு முடிஞ்சிருக்கணும். உரிச்சொற்றுனா சால தவணி, யோமை தொகைனா போன்ற, அது மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. தமிழ் போன்ற மொழி இது மாதிரிலாம் வரவே இல்லை. அப்போது மனக்குரங்குன்றது என்னங்க? ஒரு உருவகம். அடுத்து பார்க்கலாங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிக. அதாவது கடல், பறவை,
அப்புறம் ஆழி, இது மூணுமே கடலை குறிக்கும். ஆறுன்றது எண், வழி, நதி, ஒரு சிறிய நீர்நிலை. இதெல்லாம் ஒரு பெரிய நீர்நிலை, இது ஒரு சிறிய நீர்நிலை. சரிங்களா? அடுத்து வந்து பிழை திருத்தம் காண்க. மயில் என்ன பண்ணும்? அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இங்க பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி படிச்சு பார்த்தோம்னாவே ஓரளவு போட்டுடலாம். சரிங்களா? இங்க பாருங்க, வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கணும். வாழைப்பழத்தோலுக்கு இத்து வரணும், மூணுத்துலேயுமே இத்து வந்திருக்கு, ஒன்று வந்துல, அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடணும். தோல் ஏழை கிழவன், ஏழைக்கு பாருங்க இது ரெண்டுத்துல இக்கு வந்திருக்கு, இதில் இக்கு வந்து, இப்போ இது ரெண்டாவது ரிஜெக்ட் பண்ணிடணும். வியாழக்கிழமை, வியாழக்கிழமை இக்கு இங்கே வரக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்கே ரெண்டுத்துல வந்திருக்கு, அப்போ இது மூணு ரிஜெக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணும். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மேக்ஸ் போட்டு ஒரு மார்க் எடுப்போம். ஆனால் தமிழில் சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு மார்க் நம்ம விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பிறவினை. பிறவினைனாவே மற்றவங்க நம்ம செய்ய வைக்கிறது. தன்வினைன்னு நம்ம செய்யறது இல்லைங்களா? வருவித்தான், திருத்தினான், யாரையோ வர வச்சிருக்கான், திருத்தினான், யாரோட பேப்பரை திருத்தினான், இல்லை அவன் திருத்தி மற்றவங்களை திருந்த வச்சான், அது மாதிரி. அப்போ வருவித்தான், திருத்தினான் தான் செலக்டட். நனைந்தான்ன்றது தன்வினை, படித்தான்ன்றது தன்வினை, திருத்தினான்ன்றது பிறவினை, நனைந்தான்ன்றது கலந்து கலந்து வருது, ரெண்டுமே பிறவினை தான் கேட்குறாங்க. அப்போ வருவித்தான், திருத்தினான்றது பிறவினை. பின்வரும் சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கா இல்லைங்களா? அது செய்வினை. ஒரு செயலை செஞ்சிருக்க, ஒரு வினையை செஞ்சிருக்கா. யாழ்ன்றது ஒரு வினை செஞ்சிருக்கா, அப்போ செய்வினை. தொடரு. விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இப்போ என்ன வரணும்? எத்தகைய முதலீட்டை, அதாவது வணிக முதலீட்டை பெருக்கிறதுக்காக, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர் வரணும். சரிங்களா? அடுத்து ஆல்ரெடி சொன்ன காக்கா கீ வரிசையில் கா வரிசையில் கா வரிசை காக்கா கே வரும், சா வரும்னா இது நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கீங்கன்னு போட்டுடலாம் ஓரளவு. தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், தா வேர் சொல்னாவே கட்டளையா வரணும். தந்து, தந்த அப்படின்னா வேர் சொல்லு நாங்கள் தா, அது மாதிரி கட்டளையா வரணும். அப்போ வினையாளனை பெயர்னா தந்த, அவர், வர்னு அது மாதிரி வரணும். சரிங்களா? தந்துன்றது என்னங்க? ஒரு வினையச்சம். தந்தன்றது பெயரச்சம். இது மாதிரிலாம் வரவே வராது. வேர் சொல்லை தெரிவு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்ப என்ன வரும்? செல். சென்ற பெயரச்சம். செல்லெல்லாம் வரக்கூடாது, செல் கட்டளை பொருளா வரணும். சரிங்களா? அப்புறம் ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். சூழ்னா கர்ப்பம் தான் சூழ். ஆலோசனை வருமா? வராது. சூழ்னா ஒரு சுற்று. சூழ்னா சபதம். அதாவது சபதம்னா என்னங்க? மகாபாரதத்தில் பாஞ்சாலி எடுக்கிற மாதிரி சபதம் தான் சூழ். நம்மளே சபதம் எடுப்போம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக நான் இந்த வருஷத்தில் பாஸ் ஆகிடுவேன், 2025 பாஸ் ஆகி நல்லா ஒரு ஐடி கார்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா? சூழ்னா சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. எங்கள் ஊரில் புலவர் வாழ்ந்தது வருமா? எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தனர் வரணும். இப்போ எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தார், இதெல்லாம் தப்பு. சரிங்களா? அப்போ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்து கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். எனது இடக்கரடக்கல், கால் கழுவி வந்தேன், இப்போதான் ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன், அது மாதிரி சொல்கிறது தான் இடக்கரடக்கல். சரிங்களா? மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லை அப்படிலாம் கிடையாது. அமங்கலமான சொற்களை தான் மாற்றி மங்களமான சொற்களை சொல்கிறது தான் மங்களம். சரிங்களா? தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு பொருளையும் பயன்படுத்தும் முறை. எனது இடக்கரடக்கல் மங்களம், இது ரெண்டும் ரைட்டு. அப்போது ரெண்டாவது கூற்று மட்டும்தான் தப்பு, முதல்ல மூணும் ரைட்டு. சரிங்களா? வெண்பாவிற்குரிய ஓசை எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசையா? கிடையாது. வெண்பா செப்பல் ஓசையுடைய, அது வெறும் வெண்பா எப்பவுமே ஒரு அழகான செருப்பு போட்டிருப்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல்னா நல்லா ஒரு களி சாப்பிட்டா ஒரு மாதிரி துள்ளலாக இருப்போம், எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அகவல்னா ஆசிரியப்பா, அகவல்னா பேசுறது சொல்றது, அது மாதிரி எப்போ முதல்ல ஆசிரியர் பேசிகிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க. தூங்கல்னா வஞ்சிப்பா, அவங்களை யாராச்சும் திட்டா நீங்கள் வந்து சோகமாக வஞ்சி அப்படியே படுத்துகிட்டே இருப்பீங்க, தூங்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லை பாட்டுன்னு எதுங்க? நப்பூதனார். முல்லைப்பூ வச்சிங்கன்னா, அதாவது முள்ளன்றது ஒரு பூ இல்லைங்க, நப்பூதனார் பூன்னு இதில் வந்து முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லைப்பாட்டுக்குன்னு ஒரு பேர் வந்து நெஞ்சாற்று படை அப்படின்னு வரணும். சரிங்களா? காசி காண்டம் யாருங்க? அதிவீரராம பாண்டியர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும், இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். சரிங்களா? அடுத்து போவோமா? ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. ஐன்னு என்னங்க? தலைவன். ஃபிக்ஷன்னா புனைவு. சரிங்களா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும் பாரதியார். இது வந்து அப்படியே புக் பேக் கொஸ்டின், புக்கில் அப்படியே இருக்குங்க. இது எதுக்காக அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஒரு சில விஷயங்களை வந்து தப்பாக இருக்கும் இலக்கண முறைப்படி. ஆனால் மரபு வழு அமைதின்றது இலக்கண முறைப்படி தப்பாக இருந்தால் கூட பட் அந்த பாட்டுக்கு அந்த லைனுக்கு நல்லா இருக்கிறதால அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆசிரியர்கள். அப்படி கத்தும் குயில் தான் வரும், கத்தும் குயில் வரக்கூடாது. அப்போ கத்தும் குயில் வயசை சற்று வந்து காதில் பட வேண்டும் லைன் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் மரபு வழு அமைதின்னு போட்டுருங்க. சரிங்களா? மணிமொழி கோவை, இது நம்ம கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. மணின்றது அதுலேயே இருக்குது. நான் மணி, மணி இது இருக்கா அது மணி. அப்புறம் மொழினா முதுமொழி கோவை, கோவைனா ஆசார கோவை. இந்த மூணுத்தையும் சுருக்கி தான் மணிமொழி கோவைன்னு கொடுப்பாங்க. இது ஒரு அடைமொழி. சரிங்களா? திரு அப்படின்ற அடைமொழி நம்ம சொல்லுவோங்களா, கதினா கம்பராமாயணம், தீனா திருக்குறள், அது மாதிரி. 14 என்றால் என்ன? 14 18. இனியவை 40 நூலின் ஆசிரியர் யாருங்க? பூதன் ஜெயந்தனார். இனியவை 40ன்றது பூதம் வந்து ஒரு அலாவுதீன் வழக்கு தேய்ச்சி அந்த பூதம் வழியே ஒரு வழியாக அது கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்கும் அலாவுதீனுக்கு. அப்போ பூதம் நல்லது தானே. அப்போ இனியவை 40 இனியமையானது பூதம். குடல புலவி யாருன்னா இவர் வந்து நீள்வரம் பெருக்குங்கன்னு சொல்லிட்டு குறுந்தொகையில் பாண்டி நெடுஞ்செழியனுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பார். உண்டி கொடுத்தவருடன், அதாவது இது வந்து 12th சிறப்பு தமிழில் இருக்கும். சரிங்களா? பூங்குன்றன தரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வியில் சொல்லியிருப்பார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டுனரும், இவடில் பூவையும் என்றது என்னது? நாகனவாய் பறவைகள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி டிஎம்பிசியில் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டுனரும், இவடில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். சரிங்களா? உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர். பாடை மக்களின் அழைக்கப்படுபவர்கள் யாருன்னா பழமொழி பேசும் மக்கள். பல மொழிகளை பேசுகிறவங்கள தான் பாடை மக்கள் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலைன்னா யாருங்க? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள். பெரிய புராணம் யாரு? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் யாரு? திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணம் யாரு? சேக்கிழார். சரிங்களா? முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? எதுங்க? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மட்டும் கிடையாது, முத்தொள்ளாயிரமும் கூட. சரிங்களா? முத்தோலம் சேர சோழ பாண்டியனை பற்றி முத்தொள்ளாயிரம் கூட. அதே மாதிரி முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியதுன்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும், இவ்வடையில் நீபவனம் என்பது என்னதுங்க? கடம்பவனம். நீபவனம்னா கடம்பவனம். அங்கே என்னது? பூவையும் அப்படின்னு இருக்கும், நாகனவாய் பறவைகளும். அதே மாதிரி நீபவனம் அப்படின்றப்போ இது கடம்பவனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று என்னதுங்க? நம்மளுக்கே தெரியும், குயில் பாட்டு. குயில் இதழ்னா பாரதிதாசன். குடும்ப விளக்கு பாரதிதாசன். மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி. சீராபுராமணம் உமரப்புலவர். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே 4 என தொடங்கும் இருட்டுற மொழிதல். அப்படின்னா இருட்டுற மொழிதல்னாவே சிலையடை சொல்லுவாங்க. இருட்டுற மொழிதல் ஸ்பெஷல் யாருன்னா காளமேகம் புலவர், சொக்கநாத புலவர், அப்புறம் அழகிய சொக்கநாதர், சுந்தர கவிராயர் கூட இருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அழகிய சொக்கநாதர் வந்து வாழைப்பழத்துக்கு சிலையடை வச்சு பாடியிருப்பார். சரிங்களா? சுந்தர கவிராயர் வந்து உழவை பற்றி 12th சிறப்பு தமிழில் பாடியிருப்பார். இதில் கவி காளமேகம் தான் வாளெங்கே, அதாவது புலவர்களுக்கு புலவர்களை நாங்கள் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிப்பாங்க. அவங்கள வந்து குரங்கோட ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார் கவி காளமேகம். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து வரதன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தை கிளைக்கதை எதுங்க? சிவகாமியின் சபதம். சரிதம் கிடையாது, சபதம். சரிதம் வந்து எது? நம்ம கல்கி எழுதுனது தான் சரிதம். சரிங்களா? இது வந்து மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் உள்ள கடல் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்தும் இருக்கும், ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். எளிய நடையில் இது வெண்பாக்கள் அமைந்தது கிடையாதுங்க. மனோன்மணியின் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். முதல் காப்பிய நூல்னா சிலப்பதிகாரம் போடணும். முதல் வடிவ பாவடிவ நாடக நூல் கேட்டாவே நீங்கள் இந்த மனோன்மணியை தான் போடணும். சரிங்களா? இது ஆசிரியர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவருக்கு யூனிவர்சிட்டி கூட இருக்கும், அவரோட பாடல்கள் புதுவை அரசு, அது யாருன்றப்ப கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ 1, 2, 4 சரி. இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு அப்படி வேணாம், வெறும் எனக்கு கொஷின் மட்டும் காட்டுங்க, நாங்கள் வந்து கீழே வந்து எத்தனை ஆன்சர் போட்டிருக்கோம் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட வெறும் கொஸ்டின் மட்டும் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எதுக்காக இப்படி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த பார்த்தது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாக பார்த்து போட்டிங்கன்னா டக்குன்னு மறந்துடலாம்னா இது மாதிரி பார்க்குறப்ப மறக்கவே மறக்காதுன்றதுக்காக தான் நான் அது மாதிரி காட்டிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு இப்படி வேணாம் வேறு மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அது மாதிரி நான் பார்த்துக்கலாம். வெறும் கொஷின் மட்டுமே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு அதில் ஆன்சர் என்ன டிக் பண்ண சொன்னீங்கன்னா கூட நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க? நம்மாழ்வார் தான். நம்மாழ் வந்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் 12 ஆழ்வார்களில் ஒருவர். 10ஆம் நூற்றாண்டில் திருமால் மீது பாடுவார் இந்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருந்து வந்தாய், திருவாய்மொழி, இது எல்லாமே இவர் தான் பாடினது. நம்மாழ்வார் வந்து திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, திருவிருத்தம் இந்த 4மே பாடியிருக்காரு. சரிங்களா? மதுரை கவி ஆழ்வார் வந்து ரொம்ப ஸ்பெஷலானவர். நம்மாழ்வரையே ஒரு தெய்வமாக
நினச்சிக்கிட்டு 11 பாசுரம் வந்து பாடியிருப்பார். பேயாழ்வார் வந்து மயிலாப்பூரில் பெரிய திருவந்தாதி வந்து பாடியிருப்பார். சரிங்களா. அடுத்து திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் கேட்டிருக்காங்க. திருக்கேதார பதிகம்னாவே சுந்தரர். சுந்தரர் வந்து திருநாவுக்கரசர் அப்படின்ற அதாவது சுந்தரர் வந்து சரிங்களா. இதில் அப்பர் மேலே இருக்காங்க பற்றி அவர் நிறைய பேர் இருக்கும். அதாவது என்னென்ன பேர் இருக்கும் அப்படின்றப்போ மருள் நீக்கியார் இருக்கும், அப்புறம் வந்து தாண்டக வேந்தன் இருக்கும். சரிங்களா. அப்புறம் வந்து திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து முக்தி அடைஞ்சு எதுனா திருபுதூர். இவர் வந்து மருள் நீக்கியார் சொல்லுவாங்க. அதாவது சம்பந்தர் பாடினது வந்து 1, 2, 3 சரிங்களா. அவர் சீர்காழியில் பிறந்தார். இவர் தான் நாணப்பால் குடிச்சதா சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் திருவாதூர், இவர் திருவாசகம் திருக்கோவை அதெல்லாம் எழுதியிருக்காரு. சுந்தரர் வந்து அடுத்து சரிங்களா. ஃபர்ஸ்ட் சுந்தரர், அப்புறம் திருநாவுக்கரசர். இது மாதிரி இவங்க 4 பேரும் முக்கிய இவங்க 3 தேவாரம் பாடினவங்க இவங்களாம். சரிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது? திருப்பாவை. இதுவே வந்து மார்கழியில் வந்து திருவெம்பாய் வந்து சிவபெருமானுக்காக பாடுவாங்க. சிவபெருமானுக்குனா திருவெம்பாவை, திருமாலுக்குனா திருப்பாவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெறக்கூடியவர் யாருங்க? தேவநேய பாவனர் தான். இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. தமிழை வந்து உலகறிய பரப்பியவர்னு கேட்டால் தனிநாயகம் அடிகள். தமிழ் தாத்தன் கேட்டால் உவ சுவாமிநாதர். தனித்தமிழ் தந்தைனா மறைமலை அடிகள். ஒருத்தரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் படிக்கிறதெல்லாம் முக்கியம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் அவங்க ஆப்ஷன் இருக்குன்னாவே அவங்க ஏதோ காரணன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கணும்னு யாருங்க சொல்லியிருப்பா? காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாரு? உவமை கவிஞர் சுரதா. இவங்கெல்லாம் வந்து பாரதிதாசன் பரம்பரனே சொல்லுவாங்க. இவர் வாணிதாசன் இல்லைங்களா. அது மூத்தவர் வந்து யாரும் முடியரசன் தான் மூத்தவர். பகுத்தறிவு கவிஞர் யாருங்க? உடுமலை நாராயண கவி. கவியரசு கம்பன், கவி சத்திரவர்த்தி கம்பன் எல்லாம் வரும் இல்லைங்களா. அப்போ பகுத்தறிவு கவிநாயன உடுமலை நாராயண கவி. வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாள் வாழ்த்து பாடல் பாடினது யாருங்க? பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா. இவங்க யூனிவர்சிட்டியில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து கோவையில் இருக்குது. வாணிதாசனை வந்து அவருடைய புனைப்பெயர் வந்து ரமின்றதுல தான் எழுதுவார். அவர் கவிஞர் ஏறு பாவலர் மணி அவர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாட்டோட தாகூர் கூட சொல்லுவாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து புதுவை அரசு திருச்சியில் வந்து அவருடைய யூனிவர்சிட்டி இருக்குது. நாமக்கல் கவிஞர் முதல் அரசவை கவிஞர். பாருங்க, நான் சொன்னதை ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா. தமிழ்நாட்டு தாகூர் சொல்லிட்டு வாணிதாசர் சொன்னது யாருன்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா மயிலை சிவமுத்து தான் சொல்லியிருப்பார். யாரு? மயிலை சிவமுத்து தான் சொல்லியிருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக எப்படி காட்சியளிக்குன்னா 4 அடி உயரத்தில் இருக்கான். எங்க? திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் 4 அடி உயரத்தில் இருக்கான். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. அஷராபியாசம் அப்படின்னா வந்து எழுத்து பயிற்சி. சரிங்களா. வித்யாபியாசம்னா வித்யானவே நம்ம என்ன சொல்லுவோம்? கல்வி பயிற்சி. ஆரம்பம்னாவே கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம்னா தாழம் எழுதிடும். ஒன்று தெரிஞ்சாவும் நம்ம போட்டுடலாம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொன்னவர் யாருங்க? அவர் வந்து சங்கன் கோவிலில் பிறந்திருப்பாரு. யார்? தேவநேய பாவனர் தான். அவரை பாவலர் ஏறு, மொழி ஞாயிறுலாம் சொல்லுவாங்க. சரி, ஆப்ஷனில் இருக்கிறவங்களை பார்த்துலாங்களா. மறைமலை அடிகள் யாருங்க? வேதாச்சலம் இயற்பெயர் தனித்தமிழ் தந்தை. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் 2006 இவருக்கு 100ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பரிதிமார் கலை வந்து 1870 பிறந்து 1903 இறந்துருப்பாரு. கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருப்பார். நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. கலாவதி ரூபாவதி நாடக நூல் எழுதியிருப்பாரு. நாடகவியல் நாடக இலக்க நூல். இந்த நாடகவியல் என்ற நாடக இலக்க நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து படைப்பாளன் தன் கருத்துக்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வடிவம் எது? கவிதையில் தான் அப்படியே ஃபீலிங்ஸாக சொல்ல முடியும். மக்கள் கவிஞர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ தான் பார்த்தேன். பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை கண்டறிக. ஆஸ்திரேலியாவிலே மிக பழமையான நூலகம் எதுங்க? தஞ்சை சரஸ்வதி மஹால் தான். அப்போ ஒன்று ரைட்டு. இந்தியாவிலே முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். மும்பை நடுவண் நூலகம் ஒன்று கிடையாது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுங்க? கன்னிமரா தான். கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் ஆகும். இங்கே பாருங்க, உலகின் மிகப்பெரிய நூலகம் கேட்டால் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சொல்லணும். ஆசியாவில் பெரிய நூலகம்னா சீனாவோட தேசிய நூலகம் தான் ரொம்ப பெருசு. சரிங்களா. வேர்ல்டுல கேட்டால் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவில் கேட்டால் சீனா. சரிங்களா. பழமையானது கேட்டால் தஞ்சை. இப்போ நம்ம 100 கொஸ்டின் முடிச்சுட்டோங்க. இப்போது நான் இதுக்கு மட்டுமே கிடையாது, எல்லா ஜிகேல கூட எல்லா கொஸ்டினுக்குமே லைன் பை லைன் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸ் எல்லாமே ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம ஃபுல்லாக முடிக்கலாம். சரிங்களா. இது முடிச்சா உங்களுக்கே ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க.
கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே கழுத்தில் ஐடி கார்டு போட போகிறீங்க. எல்லாருமே கண்டிப்பாக எத்தனை வருஷம் நீங்கள் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்காமல் போகவே போகாது. அந்த வேணால் தள்ளி வேணாலும் போகலாம், ஆனால் கிடைக்காம போகவே போகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 2025 எல்லாருக்கும் நல்ல ஒரு வருஷம் அமையிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.